வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம உழைப்பாளர்கள் தினம் மே 1 உழைப்பாளர்கள் தினம், தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது மாதிரி உழைக்கிறவங்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கப்பட்ட நாள் இது. எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காணொலி எதுக்காக அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸில் நைட்டி வந்து எங்களுக்கு வேணும், நைட்டி ஸ்டிச்சிங் பண்ணுறது கட்டிங் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் காமிங்க, ஆன்லைன் கிளாஸில் எடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆன்லைன் கிளாஸ் ஆல்ரெடி நம்ம 3 ப்ளவுஸு ப்ளவுஸ்லேயே வந்து மல்லிகை குரூப்னு சொல்லி ஃபுல் பேக்கேஜ் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம நிறைய சகோதரர்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு நைட்டி வந்து எங்களுக்கு வேணும், நைட்டி வந்து இது கட்டிங் ப்ளஸ் ஸ்டிச்சிங் ரெண்டுமே எங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், நைட்டி வந்து கிளாஸ் எடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நேரடி பேசி எடுங்க, ஆன்லைனில் இருந்தாலும் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா வெளியூர் நண்பர்கள் நிறைய இருக்கிறனால ஆன்லைன் கிளாஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். அது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது வந்து இன்னையிலேருந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். திங்கக்கிழமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு வந்து 1000 ரூபா வந்து கம்மி பண்ணுறோம் நாங்கள். இதோட வந்து இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டியில் வந்து ஜிப்பு மாடல், சுடிதார் மாடல், ஜிப்புலேயே வந்து பீடிங் ஜிப்பு, அதாவது சுடிதார் மாடல் அப்படியே போட்டுக்கிற மாதிரி நெக்கெல்லாம் ஷேப் வந்து சுடிதார் டைப்பில் வரும். ஃபிட்டிங் வந்து சுடிதார் ஃபிட்டிங் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நைட்டி ஃபிட்டிங் வேணால் நைட்டி ஃபிட்டிங் கொடுக்குற மாதிரி அந்த அளவு கொடுப்போம். ப்ளஸ் ஜிப்பு மாடல், ஜிப்பு வேணுன்றவங்களுக்கு ஜிப்பு, பீடிங் ஜிப்பு வேணுன்றவங்களுக்கு பீடிங் ஜிப் மாடல், இதெல்லாமே இதில் கவர் ஆகும். அடுத்து டைட்டானிக் பைப்பிங் மாடலில் டைட்டானிக் பைப்பிங் மாடல்னு ஒரு மாடல் வருது. அது வந்து ரெகுலராக போயிட்டு இருக்க மாடலில். அது வந்து எல்லா சைஸுக்குமே நம்ம எப்படி எடுக்கணும், கஸ்டமருக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அவங்களோட அளவில் என்ன எப்படிலாம் தைக்கணும் அப்படிங்கிறது தான் இது எல்லாமே இதில் வரும். அடுத்து எலாஸ்டிக் மாடல் வரும். அதுக்கடுத்தது கல்கத்தா மாடல், அப்புறம் யோக் நைட்டி, யோக் கட்டிங் வரும், யோக் வச்சு அதுக்கு வர மாதிரி இந்த டைப் எல்லாமே வரும். இதில் மொத்தம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுடிதார் மாடல், ஜிப்பு மாடல், பீடிங் ஜிப்பு, அடுத்தது டைட்டானிக் பைப்பிங் மாடலில், அதுக்கடுத்து எலாஸ்டிக் மாடல், யோக் நைட்டி, ஓகேவா. இந்த 6 டைப்புமே வரும். இதில் 6மே வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வரும். எல்லாமே தெளிவாக இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் அளவு எடுத்து தைச்சி கொடுக்கலாம். கஸ்டமருக்கு நீங்கள் டேரெக்டாக தைச்சி கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி தைச்சி கொடுக்கலாம். ரெடிமேடாக வேணால் ரெடிமேடாக உருவாக்குற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுப்போம். ரெடிமேடுன்றது நம்ம ரெடிமேட் நிறையா போயிட்டுருக்கு. ஆனால் கஸ்டமைஸ் பண்ணுறது தான் வந்து நமக்கு சரியான ஒரு அளவாக எடுத்து தைச்சி கொடுக்குறது தான் ரொம்ப நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாமே நம்ம துணியெல்லாம் வந்து நல்ல துணியாக போட்டு கஸ்டமர் தைச்சி கொடுக்கும் பொழுது நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு திரும்ப அவங்க தைப்பாங்க. அது ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குற மாதிரி, நம்ம வேலைவாய்ப்புக்கு இது வந்து நம்ம வியாபாரம் பண்ண மாதிரி ஆச்சு, வேலைவாய்ப்பும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். மெட்டீரியல் நம்ம கையில் வச்சுருந்து கஸ்டமர் காமிச்சு அவங்களுக்கு அளவு எடுத்து தைச்சி கொடுக்கலாம். அப்போ அதே நம்ம ரெடிமேடாக செய்யணும்னாலும் தைச்சி கொஞ்சம் வச்சுருந்து நம்ம ரெடிமேடாகவும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸில் நைட்டிக்குன்னு தனி விதமாக நம்ம வந்து திங்கக்கிழமை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் இந்த 2 நாளில் புக் பண்ணுறவங்களுக்கு 1000 ரூபா வந்து நாங்கள் மைனஸ் பண்ணுறோம். மொத்தம் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, எவ்வளோன்றது நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். இந்த 6 டைப்புமே வந்து அதில் கவர் ஆகும், ஓகேவா. நைட்டிக்குன்னு உங்களுக்கு ஸ்பெஷலாக நைட்டியில் இந்த இதுதான் அதிகமான பேர் யூஸ் பண்ணுற மாடல். இது அதிகமாக இந்த நான் சொன்ன மாடல் தான் அதிக பேர் யூஸ் பண்ணுறது. இதில் நம்ம செஞ்சு தெரிஞ்சிட்டாலே வேறு ஏதாவது கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்கன்னா அதுவும் நம்மளால் தைச்சி கொடுக்க முடியும், ஓகேவா. அது நம்ம வேலைகள் அதிகமாக அதுக்கு ஒரு ஸ்டிச்சிங் சார்ஜ் நம்ம அதிகம் பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்து வீட்டில் இருந்தே அழகாக ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நிறைய வந்து நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க, நிறைய கேட்குறாங்க. நமக்கு இதுலேயும் வாட்ஸ்அப்லேயும் கேள்விகள் வருது. நம்மகிட்ட பேசுகிறவங்களும் நம்மகிட்ட கேட்குறவங்க கூட இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இது மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், என்ன பண்ணலாம் எப்படின்னு ஆலோசனை கேட்குறாங்க. அதை கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து இதை பண்ணுறோம். நம்ம அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து அடுத்த கடத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது வீட்டில் இருக்குது நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நம்ம வியாபாரம் செய்யறதுக்காக நம்ம நைட்டி வியாபாரத்தில் நம்ம கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அவங்களும் நிறைய கேட்டிருக்காங்க, இது மாதிரி நாங்கள் நைட்டி துணி வாங்குறோம்னா நாங்கள் தைச்சி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு கிளாஸ் எடுத்திங்கன்னா எங்களுக்கு சௌரியமாக இருக்கும், நாங்கள் உங்கள்கிட்ட நைட்டி எடுத்துக்கிறோம், நைட்டி எடுத்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம், பிட்டாக வாங்குறோம், வாங்கிக்கிட்டோம், நம்ம தைச்சி கொடுக்கலாம்னா எனக்கு டெய்லர் நாலேஜ் ஓரளவுக்கு தெரியுது, ஆனால் பர்ஃபெக்டாக எங்களால் தெரியல, அப்போ எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காகவும் நம்ம இந்த கிளாஸை வந்து நைட்டி கிளாஸ் நம்ம கொண்டு வரோம். தேவைப்படுறவங்க எங்கள் நம்பர் கொடுக்குறோம், அந்த 2 நம்பர் கொடுக்குறோம். 2 நம்பருக்குமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம், மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். இது வந்து எப்பவுமே ரெகுலராக தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் வைக்க போகிறோம். ஆனால் நம்ம இந்த ஸ்டார்டிங் வந்து இப்போ நம்ம இந்த மே 1 நம்ம உழைப்பாளர் தினத்தில் வந்து இந்த தொழிலாளர் தினம் கணக்கில் வச்சு எடுக்கிறோம். அதில் இதை இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு நம்ம 1000 ரூபா வந்து கம்மி பண்ணுறோம், சரியா. இந்த திங்கக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தொடர்ந்து நம்ம தையல் துறை சேனலில் பயணிக்கலாம். இந்த மாடல்கள்லாம் எப்படி இருக்கும் என்னன்றது உங்களுக்கே தெரியும். டைட்டானிக் பைப்பிங் மாடல் நீங்கள் நெட்டில் போட்டாலே வரும், எலாஸ்டிக் மாடல்னாலும் வரும். இப்போ எலாஸ்டிக் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெடிமேடில் எலாஸ்டிக் மாடல் எடுத்து எங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் எலாஸ்டிக் மாடல் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு போடுறதுக்கு நல்லா இருக்குது போடுறதுக்கு, ஆனால் எலாஸ்டிக் போயிருந்தனால ரொம்ப நெக்கெல்லாம் அகன்றது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் நான் எலாஸ்டிக் மாடலே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து தைக்கும் பொழுது அவங்க அதே மாதிரி சின்ன அளவுக்காரங்களுக்கு எலாஸ்டிக் மாடல் போட்டாலும் லூஸாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் பெரிய அளவுக்காரங்க எலாஸ்டிக் போடணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் போட்டு இறுக்கமாக இருக்கும். ஏன்னா ரெடிமேட் வந்து ஒரு கணக்காக தைச்சிருப்பாங்க,
அது ஒரு கணக்கில் தான் செஞ்சுருப்பாங்க. நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக தைக்கும் பொழுது அப்போ ரெடிமேட் நைட்டிக்கு வந்து நம்ம தைக்கும் பொழுது அந்த எலாஸ்டிக் அளவு எவ்வளோ வைக்கணும், அதே மாதிரி நம்ம கம்பெனி எலாஸ்டிக்காக வைக்கும் பொழுது 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு கூட கம்ப்ளைண்ட் வராது, எலாஸ்டிக் வந்து போகாது. அப்போ அந்த துணி உழைக்கிற வருஷத்து கணக்கில் துணியும் உழைக்கும், அந்த எலாஸ்டிக் நம்ம வைக்கிற எலாஸ்டிக்கும் நல்லா உழைக்கும். அப்போ இதை தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்க ஆசைப்படுறாங்க, அவங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி இந்த எலாஸ்டிக் மாடல் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி தான் ஜிப்பு மாடலும், ஜிப்பு நல்ல குவாலிட்டியாக தான் போடுவோம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். ஏன்னா கஸ்டமைஸ் பண்ணும்பொழுது அந்த ஜிப்பு குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக வச்சு தரும்போது அவங்களுக்கு துணி நல்லா இருக்கு, ஸ்டிச்சிங் நல்லா இருக்கு, ஜிப்பும் நல்லா இருக்கு. அப்போ வந்து நம்ம இவங்ககிட்ட திறந்து நம்ம தச்சிக்கலாம், நம்ம பரவாயில்ல, கொஞ்சம் முன்பின் ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அது மாதிரி கஸ்டமர் நிறைய பேர் நம்மகிட்ட செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அது மாதிரி வளரலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் கஸ்டமர்களை சம்பாரிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? தொடர்ந்து நமக்கு ரெகுலர் கஸ்டமராக நம்ம வந்து அவங்க ஆயிடுவாங்க. அப்போ நமக்கு அந்த தொழிலை வந்து பெருசு பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருந்தே நம்ம அழகாக செய்யலாம், கடை வச்சு செய்யலாம், வீட்டில் இருந்து செய்யலாம், எப்படி வேணாலும் அழகாக செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ டைட்டானிக் பைப்பிங் மாடல், இந்த கல்கத்தா மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஆனால் அது வந்து நெக் லூஸ் வந்துடக்கூடாது. அவங்களோட அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சு கொடுத்து பழகிட்டோம்னா நம்ம எப்படி இதெல்லாம் என்னென்ன இதில் கவர் ஆகும் அப்படின்னா, நம்ம எப்படிலாம் அளவு எடுக்கணும், அந்த அளவுகளை எப்படி நம்ம நைட்டிக்கு எப்படி அதை நம்ம பிரிக்கணும், அதை கட்டைகள் என்னென்ன அளவுகள் தேவை, அதை நம்ம எப்படி பிரித்து அதை கட்டைகளை பண்ணுறோம், அதை எப்படி நம்ம ஸ்டிச்சிங் கொண்டு வரோம், இது எல்லாமே இதில் கவர் ஆகும். ஓகேவா? ஏன்னா நம்ம நைட்டி தைச்சாலும் அவங்க நிறைய பேர் வந்து அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பத்துக்கு இந்த மாதிரி நெக்கு லோவாக வேணுமா, நெக்கு நார்மலாக வேணுமா, கை வந்து பெருசாக வேணுமா, சின்னதாக வேணுமா, ஃப்ரீயாக இருக்கணுமா, இல்லை கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணுமா, எல்லாமே அவங்க விருப்பம். அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு ஃபிட்டிங்காக செஞ்சு கொடுக்கணும். அந்த ஃபிட்டிங்கில் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டும் வந்துடக்கூடாது. ஷோல்டர் ப்ராப்ளமோ, இந்த மாதிரி ஷோல்டர் ட்ராப் ஆகிறது, இது மாதிரி கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. அந்த மாதிரி அதனால தான் நம்ம இந்த கஸ்டமைஸ் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியெல்லாம் வந்து நைட்டி குவாலிட்டி நம்மகிட்ட நல்லா போயிட்டு இருக்கு. இந்த ஐட்டம்லாம் வந்து துணி சூப்பராக இருக்கும். இதெல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மகிட்ட துணி வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம். நம்ம துணியாக வாங்கி நம்மகிட்ட தைச்சு நம்மகிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் கஸ்டமருக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் ஆர்டர் எடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாமே கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு அளவு எடுத்து நாங்கள் துணி நம்மகிட்ட எடுத்திருக்காங்க. நம்ம ரெடிமேடாக நம்ம பிட்டை கொடுக்காம துணியாக எடுத்து அந்த கஸ்டமருக்கு நம்ம தைச்சு கொடுக்கும்பொழுது ரொம்ப விரும்புகிறாங்க. அது இப்போ வெயில் நேரத்தில் நிறைய வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ ரெகுலர் ஆயிடுச்சு. இப்போ நைட்டி பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லாரும் போடுறாங்க. பக்கத்தில் கடைங்களுக்கு போயிட்டு வரும்போது கூட நைட்டி போட்டு தான் வெளியில் வராங்க. அதனால தான் பாக்கெட்டு கூட நம்ம முதல்ல சாவி வைக்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட் பாக்கெட் வச்சுட்டு இருந்தோம், வீட்டு சாவி வைக்கிறதுக்காக. இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபோன், எல்லாருமே ஃபோன் கையில் இருக்கு, அதுவும் பெரிய ஃபோனாக இருக்கு. அப்போ அந்த ஃபோன் வைக்கிறதுக்காக சைடு பாக்கெட் கொடுக்குறோம். அந்த ஃபோன் கவர் ஆகிற அளவுக்கு சைடு பாக்கெட் வச்சு நம்ம பண்ணுறோம். அப்போ இதெல்லாமே இந்த கிளாஸில் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு அதில் சைடு பாக்கெட்லாம் வச்சு கொடுத்துட்றோம். எல்லாமே அவங்களுக்கு சௌரியமாக செஞ்சு கொடுத்துட்றோம். கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. நெக்கெல்லாம் லிமிட்டாக எப்படி தேவையோ அந்த மாதிரி கொடுக்குறோம். கை லூஸ் வந்து அளவுக்கு அதிகமாக இல்லாமல், ஏன்னா கை லூஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்கும். அப்படி கை தூக்குனாங்கன்னா அசிங்கமாக தெரியும். அப்போ அதுக்கு மேல் தேல் போடணும், திரும்ப பிடிக்கணும். மேல் தேல் போட்டாலும் அந்த அளவுக்கு ரெடிமேடை வாங்கி நம்ம மேல் தேல் போட்டால் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஏன்னா ஷோல்டர் ப்ராப்ளம், இதெல்லாம் ஷோல்டர் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ ஃபுல்லாக ரீகட்டிங் நம்மளால் பண்ண முடியாது. மேல் தேல் போட்டு கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் அந்த ஃபிட்டிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்காது. அப்போ நீங்கள் தைச்சிக்கணும்னா கூட நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு அளவுக்கு டெய்லர் நாலேஜ் ஓரளவுக்கு இருக்குது, நம்ம தைச்சிக்கலாம். இல்லை மிஷின் வாங்கிட்டு நீங்கள் டெய்லர் நாலேஜே கொஞ்சம் இல்லைனா கூட ஓரளவுக்கு மிஷின் பரல் பண்ணி தைக்கிறீங்க, ஒரு பவர் மிஷின் ஓட்டுற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா கூட அதில் நீங்கள் உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா நைட்டின்றது ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஜிப்பு வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நம்ம பழகிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் மீதி எல்லாமே எலாஸ்டிக் வைக்கிறது எல்லாமே நம்ம பைப்பிங் எப்படி வைக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். அப்போ உங்களுக்கு எப்படி பண்ணணும், உங்களுக்காக நீங்கள் தைச்சிட்டாலும் சரி, நம்ம வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து அழகாக நீங்கள் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு பண்ணணும். இது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி நைட்டி கிளாஸ் ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் சொல்லியிருந்தோம் ஒரு பேட்சாக முடிக்கட்டும், அப்படி முடிச்சோடனே பண்ணலான்னு. இப்போ நம்ம வந்து இந்த May 1 கணக்கு வச்சு பண்ணலான்னு இருக்கோம். எல்லாமே முழுக்க ஆன்லைன் கிளாஸ் தான். நீங்கள் டவுட்டை வந்து ஆன்லைன்லேயே தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்குற மாதிரி இருக்கும். மற்ற எப்படியெல்லாம் அனுப்புகிறோம், என்னென்ன விவரங்கள், மெயில் ஐடி மூலமாக அனுப்புவோம், அந்த விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க சிஸ்டர் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அவங்க தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். தொடர்ந்து நம்ம தயாரித்துறை சேனலில் பயணிக்கலாம். நன்றி.